இன்று வண்டலூரில் பிரதமர் பங்கேற்கும் கூட்டணி பிரச்சார கூட்டம் தொடங்குவதற்குள் தேமுதிகவை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிடும் நோக்கத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மேற்கொண்ட தீவிர முயற்சிகள் பலனளிக்கவில்லை. தேமுதிக இன்னும் அதிமுக கூட்டணிக்குள் வரவில்லை. இது பற்றி பியூஷ் கோயலுடன் ஒரு பக்கம் பேச்சு, துரைமுருகனுடன் ஒரு பக்கம் பேச்சு என்று தேமுதிக நடத்திய திருவிளையாடல்கள் மின்னபலத்தில் தனி செய்தியாகவே வருகின்றன. இந்த கூட்டணி பேச்சின் பின்னணியை பார்க்கலாம். ஆரம்பத்தில் இருந்தே பிரேமலதாவுக்கும் சுதீஷுக்கும் பாஜக கூட்டணிதான் விருப்பமானதாக இருந்திருக்கிறது. 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக முக்கிய இடம் பெற்றது. மோடியும் விஜயகாந்துக்கு உரிய மரியாதை கொடுத்தார். அந்த வகையில் மீண்டும் பாஜக கூட்டணியில் இடம்பெறவே இருவரும் விரும்பினர். ஒரு கட்டத்தில் பாஜக அதிமுகவோடு கூட்டணி அமைத்த பிறகும் கூட அந்த அணிகள் தங்களுக்குரிய அந்தஸ்தை பாஜக மூலமாகவே பெறுவதற்கு தான் பிரேமலதா விரும்பினார். அதன்படியே பாஜக தலைவர்களோடு சுதீஷ் தொடர்ந்து பேசி வந்தார். இந்த நிலையில்தான் பாமகவுடன் பிப்ரவரி 20 அதிமுக திடீரென கூட்டணி அமைத்து 7 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா என்று ஒதுக்கியது. அதே நாளில் பாஜகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இதையடுத்து விஜயகாந்த் வீட்டுக்கும் சென்றார் பியூஷ். ஆனால் அதன் பிறகு இன்று வரை தேமுதிகவோடு இழுபறிதான் நிலவிக் கொண்டிருக்கிறது. பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட 7+1 என்பதை விட தேமுதிகவுக்கு கூடுதலான தொகுதிகள் வேண்டும் என்பதே விஜயகாந்தின் உறுதியான நிலைப்பாடு. இதை பூர்த்தி செய்யும் நிலையில் இல்லாத அதிமுகவும் தேமுதிகவோடு பேசுவதில் காட்டிய ஆர்வத்தை மெல்ல மெல்ல குறைத்து கொண்டு வந்த நிலையில்தான் திமுக பக்கமும் தேமுதிக திரும்பியது. சபரீசனுடனும் உதயநிதியோடும் சுதீஷ் பேசியிருக்கிறார். அப்போது தேமுதிகவுக்காக 5 தொகுதிகள் தருவதாக திமுக தரவில் வாக்களிக்கப்பட்டது. மேலும் தேர்தல் செலவுக்காக எதிர்பார்த்தனர் தேமுதிகவில். இது பற்றியும் பேசப்பட்டிருக்கிறது. நெய்வேலியை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரிடம் 25 கோடி ரூபாய் விஜயகாந்த் குடும்பத்தினர் கடன் பெற்றிருக்கின்றனர். அதை அடைத்து விடுவதாகவும் அதற்கு மேலும் 25 கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக தருவதாகவும் சபரீசன் சுதீஷிடம் சொல்லியிருக்கிறார். ஆனால் தேமுதிகவோ தொகுதி நிதி இரண்டுமே இதைவிட அதிகம் எதிர்பார்த்தது. எனவே சில நாட்களிலேயே திமுகவுடனான பேச்சை மெல்ல குறைத்துக் கொண்டார் பிரேமலதா. இந்த நிலையில் காத்திருந்து பார்த்த திமுக தனது தொகுதி பங்கீட்டை முடித்துவிட்டது. இதனால் அதிமுக கூடுதல் தெம்பானது. கடந்த மார்ச் 4 விஜயகாந்த் வீட்டுக்கு சென்ற துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மோடி வருவதற்கு இன்னும் 3 நாட்களே உள்ளன, அதனால் விரைவில் முடிவெடுங்கள் என்று கூறி சென்றார். அதன் பிறகு அதிமுகவின் நிலைப்பாட்டில் அதிரடி மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. நேற்று அதிமுகவில் இருந்து தேமுதிகவுக்கு சொல்லப்பட்ட செய்திகள் உங்களுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கியிருக்கும் என்று சொல்லி, அதுவும் நீலகிரி, நாகப்பட்டினம், தூத்துக்குடி உள்ளிட்ட 4 தொகுதிகளை ஒதுக்குவதாகவும் தெரிவித்தனர். இவற்றில் நீலகிரி, நாகப்பட்டினம் ஆகிய 2 தொகுதிகள் தனி தொகுதிகள். இதனால் கடுமையான அதிர்ச்சியடைந்த பிரேமலதா மீண்டும் சுதீஷ் மூலம் பியூஷ் கோயலுடன் பேசியுள்ளார். நேற்று இரவு சுதீஷிடம் பேசிய கோயல், நாளை காலை விமான நிலையம் அருகே இருக்கும் ட்ரைடன்ட் ஹோட்டலுக்கு வந்துவிடுங்கள், பேசிக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதற்குள் இன்று காலை விஜயகாந்த் தேமுதிக அலுவலகத்துக்கு வந்து மதியம் 1 மணி வரை நிர்வாகிகளிடம் ஆலோசித்திருக்கிறார். அப்போதும் அவர் 7 தொகுதிகளுக்கு மேல் நமக்கு வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார். ஆனால் அதிமுகவோ 4 தொகுதிகளுக்கு இறங்கிவிட்டதை அறிந்து ஷாக் ஆகிவிட்டார் விஜயகாந்த். உடனடியாக தனது நண்பரான முரளி ஸ்ரீராம் என்பவரை விமான நிலையத்துக்கே அனுப்பி பியூஷ் கோயலை சந்திக்க சொல்கிறார். விமான நிலையத்தில் இருந்து பியூஷ் கோயல் காரில் ஏறியவுடன் அவரது காரிலேயே முரளி ஸ்ரீராமும் பலரை இடித்துக் கொண்டு காரில் ஏறினார். யார் இவர்? மத்திய அமைச்சரின் காரில் இப்படி இடித்துக் கொண்டு ஏறுகிறாரே என்று பாதுகாப்பு அதிகாரிகளே பதறிவிட்டனர். அதன் பின் விவரம் அறிந்து அவரை அனுமதித்தனர். காரில் ஹோட்டலுக்கு செல்லும் வரை விஜயகாந்தின் தூதரான முரளி ஸ்ரீராம் கோயலிடம் நடந்ததை விளக்கியிருக்கிறார். அதன் பின் சுதீஷ் ஹோட்டலில் பியூஷ் கோயலை பார்த்து இன்று மதியம் முதல் பேசிக் கொண்டிருந்தார். அதிமுக எங்களை பழி வாங்குகிறது. திமுகவில் தொகுதி பங்கீடு முடிந்த கையோடு இனி நாங்கள் எங்கும் செல்ல முடியாது என்ற நினைப்பில் தொகுதியை 4 என்ற அளவில் குறைக்கிறார்கள். உங்களை நம்பிதான் நாங்கள் வந்தோம். இப்படி செய்துவிட்டீர்களே என்று சுதீஷ் பியூஷ் கோயலிடம் புலம்பியிருக்கிறார். அதற்கு கோயல், மோடிஜி இன்னும் சில மணி நேரத்தில் வரப்போகிறார். இப்போது என்ன செய்வது? வேண்டுமென்றால் உங்களுக்காக நான் எங்களுடைய பலத்தை பயன்படுத்தி வேறு மாநிலத்தில் இருந்து ராஜ்யசபா வாங்கி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கும் போதே சுதீஷின் ஏற்பாட்டில் திமுகவின் சபரீசனுடன் தொடர்பு கொள்ள முயற்சித்தனர் தேமுதிக நிர்வாகிகள். அவருக்கும் லைன் கிடைக்கவில்லை. அடுத்து உதயநிதிக்கும் முயற்சித்திருக்கிறார்கள். ஸ்டாலினையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதையடுத்துதான் நேராக கோட்டூர்புரத்தில் இருக்கும் துரைமுருகனிடம் சில நிர்வாகிகளை அனுப்பி வைத்திருக்கிறார் சுதீஷ். ஆனால் இந்த தகவல் மீடியாக்களுக்கு லீக்காக மீடியாக்களிடம் புட்டு வைத்து விட்டார் துரைமுருகன். இதனால் இப்போது அந்தரத்தில் நிற்கிறது தேமுதிக. மோடி கூட்டம் முடிந்து மீண்டும் பியூஷ் கோயல் சுதீஷிடம் பேசுவதாக சொல்லியிருக்கிறார். இடையில் திமுகவோடும் தேமுதிக இன்று பகிரங்கமாக பேசிவிட்டதால் பாஜக இதை எப்படி எதிர்கொள்ளும் என்று தெரியவில்லை. கிளைமாக்ஸ் கூட்டணி பேரத்தில் இதுதான் இப்போதைய நிலவரம். மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.